ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் எனக்கு ஒரு பெரிய கடிதம் எழுதியிருந்தார்கள். கல்லூரியில் படித்து முடித்த அந்த மகள், எனக்கு அப்பா அம்மா இல்லை, தாய் தப்பனை சின்ன வயசில் இழந்துட்டேன். எங்கள் நெருங்கின சொந்தக்காரங்க தான் என் மேலே இறக்கப்பட்டு என்னை படிக்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சில நேரம் அன்பாக இருப்பாங்க, சில நேரம் கடுக்கடுன்னு கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு தேவைக்காக போய் அவங்கள்ட்ட தான் கையேந்தணும். அப்பா அம்மாவாக இருந்தால் உரிமையாக கேட்க முடியும். நம்ம மேலே இறக்கப்பட்டு வச்சு காப்பாற்றுறாங்க, உரிமையாக கேட்க முடியாதில்ல. அதனால் பயந்து தான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆண்டோடைய கிருபையில் நான் விரும்புகிற மாதிரி நல்ல படிப்பு படிச்சுட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிட்டேன். நல்லா படித்ததுனால அவங்களும் மறுக்க முடியல. இப்போ சொல்கிறாங்க, இவளை எப்படி கல்யாணம் பண்ணுறது, நிறைய லட்சக்கணக்காக செலவாகுமே. அதனால் யாரோ ஒருத்தருக்கு நிறைய பெரிய படித்த வசதியான மாப்பிள்ளை பார்த்தா தானே நிறைய காசு கொடுக்கணும், யாரோ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்த மகள் வேதனையோடு கடிதம் எழுதியிருந்தாள். எங்கள் அப்பா அம்மா இருந்தால் நான் அவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும் என் விருப்பத்தை, என் ஆசையை. ஆனால் இப்போ நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவங்க என் மேலே இறக்கப்பட்டு என்னை படிக்க வச்சுட்டாங்க. அவங்க சொல்கிறது தானே, அதனால் எனக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி நான் அந்த மகளுக்கு எழுதின ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். இயேசு அவன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ விரும்புகிற ஆண்டவரிடத்தில் கேளு, சின்சியராக ஜெபம் பண்ணி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று. சில மாதம் கழித்தது. திருமண அழைப்பிதழோடு அந்த மகிழ்ந்து ஒரு கடிதம் வந்தது. அவர் சொல்லியிருந்த, அங்கிள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் இயேசு கிறிஸ்துகிட்ட போய் என் விருப்பத்தெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணினேன். ரொம்ப ஆச்சரியமா இந்த குடும்பத்தாரே ஆச்சரியப்படும்படி என்னை விட அதிகம் படித்த நல்ல ஆவிக்குரிய நல்ல வேலையில் இருக்கிற ஒரு மகன் அந்த குடும்பத்தாரை தேடி வந்து என்னை அவங்க ஏற்றுக்கொள்ள அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இந்த கல்யாண கார்டு ஜெபித்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தாள். பார்த்தீங்களா, அவருடைய விருப்பத்தை சொல்லக்கூட யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை அறிந்து நிறைவேற்றி கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விருப்பம் யார்கிட்டையும் சொல்ல முடியல, யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, இதை சொன்னால் சிரிப்பாங்க, என்னை கேவலமாக பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசுகிட்ட போய் சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு அழகாக ஆறுதல் கொடுத்து அழகாய் நடத்தி தருவார். தவறாக புரிந்து கொள்ள மாட்டார், குறை சொல்ல மாட்டார். அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் இயேசு. அவர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி தருவார்.